நகர சிமிலான் ஜெராம் பாடாங்கில் வாரத்திற்கு 3 முறை இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சையை செய்ய வேண்டியுள்ள நோயாளியை சட்டமன்ற உறுப்பினர் உதாசீனப்படுத்தியுள்ளாரா? வேலையில்லாத கிளெமென் என்ற டயாலிசிஸ் நோயாளியும் அவரின் மனைவி மாயாவும் 5 முறை உதவி கேட்டுச் சென்றும் ஜெராம் பாடாங் சட்டமன்ற உறுப்பினரை பார்க்க அனுமதிக்கப்படவில்லை எனும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மாறாக 2 முறை தலா 100 ரிங்கிட்டை மட்டும் கொடுத்து அவர்களை திருப்பி அனுப்பியுள்ளனர். இதுதான் தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆற்றும் சேவையா என பர்சத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பர்சகத்து பிரிவின துணைத் தலைவர் டத்தோ ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் கேள்வி எழுப்பியுள்ளார். மாத தவணை பணம் ஓராண்டாக நிலுவையில் உள்ளதால் வீடும் ஏலத்திற்கு வந்துவிட்டது. அந்த தம்பதியரின் 10 வயது 3வது மகனோ இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் 2025ஆம் ஆண்டுக்கான நகர சிமிலான் மாநில பட்ஜெட்டில் 5 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் அறிவிக்கப்பட்ட ஏவி ஃபிஸ்துல்லா அறுவை சிகிச்சை உதவி திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட நபருக்கு ஏன் உதவி வழங்கப்படவில்லை? எதிர்க்கட்சியினர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதை விடுத்து ஜெராம் பாடாங் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் கவனம் செலுத்தலாமே என சஞ்சீவன் கூறியிருக்கின்றார். முன்னதாக மாநில எதிர்க்கட்சித் தலைவர் அனிஃபா அபுபக்கருடன் கிளெமென் குடும்பத்தாரை நேரில் சென்று சஞ்சீவன் நலம் விசாரித்தார். அதன்போது அந்த குடும்பத்துக்கு சிறிய பண உதவியும் வழங்கப்பட்டது.